ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முடி உதிர்வு, ஹேர் ஃபால்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே முடி உதிர்வுங்கிறது ஒரு சாதாரணமாக ஒன்றா ஆயிடுச்சு. இது பொதுவாக யார் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹீட் அதிகமாக உள்ளவங்க அப்படின்னு நிறைய பேருக்கு முடி உதிர்வுங்கிறது ஒரு சாதாரணமாக ஒன்று. இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு நினச்சி நம்ம ஷாம்பு, ஹேர் ஆயில் அது இதுன்னு மாற்றி மாற்றி பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் கொட்டிகிட்டு தான் இருக்குது. சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வேண்டான்னு சொல்லி எதை ஒதுக்குறோமோ அதுதான் வந்து முன்னாடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆமாங்க, இந்த செடியை பாருங்கள். இந்த செடி எத்தனை பேருக்குலாம் இந்த செடி தெரியும்? நம்ம யார் யாரெல்லாம் பார்த்து அதை காலால் மிதிச்சிட்டு கூட போயிருப்போம். ஆனால் இந்த செடி கண்டிப்பாக இந்த செடியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க செடியை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து அரும்பு மாதிரி பூ பூத்திருக்கும். நம்ம சீரகம், சோம்பு இந்த மாதிரி இருக்கும் அந்த முட்டு. இந்த இலையை பாருங்கள், நீட்டமாக குட்டியாக இருக்கும். உங்களுக்காக நான் மழை பெஞ்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அதனால் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இந்த அரும்பை பார்த்துக்கோங்க, முட்டை பாருங்கள், பூவை பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த செடிக்கு என்ன இவ்வளோ சீனா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறவங்க இருக்கீங்க. இந்த செடிக்கு இவ்வளோ சீன் தான். ஆமாங்க, இந்த செடிக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அக்கா ஒரு நாள் என்னமோ பறிச்சிட்டு இருந்தாங்க. நானும் போய் என்னக்கா பறிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் தலைக்கு அரைக்க பறிக்கிறேன். என்னது தலைக்கு அரைக்கவா? என்னக்கா புரிகிற மாதிரி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருந்து இறந்தாங்கல்ல, அவங்க தெரியுமா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படிங்கையில், அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 102, 103 வயசில் தான் அவங்க இறந்தாங்க. அந்த பாட்டிக்கு இறக்குறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தலையில் வழுக்கையாக இருந்துச்சு. அதை நானே பார்த்துருக்கேன். அந்த பாட்டி இந்த இலையை அரைச்சி பச்சையாகவே அரைச்சி தலையில் வச்சு தேய்ச்சிட்டு அப்புறம் குளிப்பாங்களாம். அந்த பாட்டி இறக்கும்போது தலையில் முடியோட தான் இறந்தாங்களாம். அப்படின்னு கேட்டதோட, என்னக்கா நீங்கள் இதை இப்போ தான் சொல்கிறீங்க? எங்கள் கொல்லை பூரா இது சும்மா கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொல்லையை பூரா சுத்தம் பண்ணிட்டேங்க. இந்த இலையை அப்படியே பச்சையாக அரைச்சி உருண்டை உருண்டையாக காய வச்சு நிழல்லையே காய வைங்க. நிழல்லையே காய வச்சு நீங்கள் தேய்க்கிற எண்ணெயில் போட்டு தேய்க்கலாம். அடுத்ததாக இந்த முடி உதிர்வு இலையை பச்சையாக அரைச்சி தலையில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக தேங்காய் எண்ணெயில் இந்த முடி உதிர்வு இலையோடு சேர்த்து சின்ன வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிள்ளை, கற்றாழை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, பெரிய நெல்லி அதாவது காட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விடணும். அந்த சாறு பூரா உள்ளே இறங்குனதுக்கப்புறம் ஆயில் பிளாக் ஆகிடும். அந்த பிளாக்கான ஆயிலை இருத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் ஃபால் ஆகாது. கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாகும். படிப்படியாக நீங்களே உணருவீங்க. ஏன்னா நான் அதை 3 to 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் நிறையவே வளர்ந்துருக்கு. அதோட எனக்கு ஒயிட் ஹேர் அப்படின்னும் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அது போகவே இல்லை. எவ்வளவோ நிறைய டிப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அது எனக்கு போகவே இல்லை. ஆனால் கடைசியாக இந்த இலைய ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த ஒயிட் ஹேர் இல்லை. இப்போதைக்கு அறவே இல்லை, ஒன்று கூட இல்லை, பார்க்குறதுக்கு ஒன்று கூட இல்லை. சின்ன வயசில் எனக்கு நிறையா வந்துச்சு. ஒரு காலேஜ் டயத்துலலாம் எனக்கு அதிகமாக ஆரம்பிச்சது. கேட்டதுக்கு சத்து குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பிளான்ட்டில் ரெடி பண்ண ஹேர் ஆயில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த செடியை எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஒவ்வொரு பிளான்ட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் பிளான்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.